ஒரு காதல். சூர்யா சார். அண்ணா என்னப்பா? ஒரு நிமிஷம். நம்ம ஊர்ல மெடிக்கல் கேம்ப் போட்டிருக்கோம். நீங்க வந்து வைத்தியம் பார்த்துக்கோங்க. ஊசி மருந்து எல்லாமே ஃப்ரீயா கொடுக்குறோம். நீங்க தவறாம வந்துருங்க. ம். தம்பி, என்னை பார்த்தா உனக்கு நோயாளி கணக்காவா தெரியுது? இது சாதாரண பாடி இல்ல, சும்மா ஸ்டீல் பாடி. எனக்கு நோயும் வராது, நொடியும் வராது. 4 பொண்டாட்டி கட்டி 12 குழந்தை பெத்து பராமரிச்சுக்கிட்டு இருக்கேனா, புரியுதா? எம்மாடி, சும்மா சொல்லக்கூடாதுங்க. பெரிய சாதனை பண்ணிருக்கீங்க. எனக்கு புரியுது. அது இனிமே அந்த கிரிக்கெட் இருந்து நான் பாதுகாப்பா இருக்கேன். ஏன் உங்களுக்கெல்லாம் லவ் ரொமான்ஸ்லாம் இருந்ததே இல்லையா என்ன? என்ன அவ்வளோ ஸ்ட்ரிக்டான போலீஸா? ரொமான்ஸ் இல்லையான்னு கேட்டா இவ்ளோ யோசிக்கிறீங்களே. சரி, அது உங்க விருப்பம். இப்ப சொல்லுங்க, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? அதையாவது இப்படி யோசிக்காம சொல்லுங்க. இல்ல, ஜெனரல் செக்கப்க்கு ஆளுங்களை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? அது விஷயமா பேசிட்டு போலான்னு வந்த. நீங்க ரெஸ்ட் எடுங்க. டைமுக்கு உங்களுக்கான மெடிசனை நானே எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன். இது ஒரு சீனியர் ஆபீசருக்கு ஒரு சபார்டினேட் செய்யற உதவிதான் சார். அப்புறம் உங்களுக்கு இப்போதைக்கு லைட் ஃபுட் தான் கொடுக்கணும். ஏன்னா பெயின் கில்லர் போட்டிருக்கும் போது ஹெவியான ஃபுட் அவ்வளோ நல்லது இல்லை சார். அதனால சொன்னேன். படுத்துக்கிறீங்களா சார்? இல்லை, நான் உட்கார்ந்தே இருக்கேன். அப்போதான் எனக்கு வலி தெரியாமல் இருக்கும். சரி, ஸ்டேஷனில் கொடுத்த ஃபைல்ஸ் எல்லாம் என் பக்கத்தில் வச்சிருப்போம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நான் செக் பண்ணுறேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். துளசி அக்காக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னே தெரியல. அவங்க குழந்தைக்கு ஆபத்து வந்தப்போ நம்ம தான் முன்ன நின்று காப்பாற்றணும். ஆனால் இப்போ அவங்க புருஷன் இறந்துட்டாரு. ஆனால் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாமல் நிற்கிறோம். துளசியும் அவங்க புருஷனும் நல்ல ஒத்துமையான தம்பதிங்க. இப்போ திடீர்னு ஒருத்தர் மட்டும் இல்லாமல் போனால் எப்படி இன்னொருத்தரால் அதை தாங்க முடியும்? துளசி மனசு உடஞ்சி போயிருப்பாள்ல? ஆமாம் சார், தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க குடும்பத்தில் நானும் ஒருத்தியாக பழகிட்டேன். அவங்க கையால் சமைச்சதை நான் சாப்பிட்ருக்கேன். அவங்க ரேஷன் அரிசியில் சாப்பிட்டு எனக்கு மட்டும் நல்ல அரிசியில் சமைச்சு சாப்பாடு போட்டாங்க சார். அந்த அளவுக்கு வந்தவங்களை உபசரிக்கிற குணம் அவங்க 2 பேருக்குமே இருக்கு சார். அவங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும்? அவங்க உண்டு, அவங்க குடும்பம் உண்டுன்னு வேலைக்கு போய் குடும்பம் நடத்திட்டு இருக்கவங்க. அவங்க யாருக்குமே துரோகம் நினைச்சதில்ல. அப்படிப்பட்ட குடும்பத்துல திடீர்னு விட்டுட்டு போயிட்டாருன்னா அவங்களால எப்படி தாங்க முடியும்? துளசி அக்கா பாவம் தனியா என்ன பண்ணுவாங்க? கஷ்டம்தான். ரொம்ப நேசிச்ச ஒருத்தர் திடீர்னு இல்லாம போனா வாழ்க்கையே வெறுமையாயிடும். அதுக்கப்புறம் எதுக்கு வாழ்றோன்னு தெரியாம இருக்கும். எதை பார்த்தாலும் கோவமும் வெறுப்பும் தான் வரும். ஆமா சார், உலகத்திலேயே மிகப்பெரிய கஷ்டம் என்னன்னா அது பிரிவு தான் சார். அதை விட நரகம் வேற எதுவுமே இல்லை சார். அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் அதோட வலி தெரியும். வெளியில 1000 நல்லா இருக்க மாதிரி பேசினாலும் அந்த வலி மாறாத வலி சார். ஆமா கயல், ஒருத்தர் நேசிச்சு பிரிஞ்சவங்க மனசுல உள்ள கவலையை என்னதான் மறைச்சாலும் அது ஒருத்தர் ஏமாத்திக்கிற மாதிரி தான். அந்த இழப்பை வேற யாராலையும் ஈடு செய்ய முடியாது. உண்மையா காதலிச்ச 2 பேர்ல
இந்த கீறல்களை வச்சு எல்லாரும் புலி அடிச்சிருச்சுன்னு சொல்லி இந்த கேஸை முடிக்க பார்க்கறாங்க. ஆனா இந்த ஏரியாவில் புலி இருக்க சான்ஸே இல்லை. ஒருவேளை காட்டு நாய், நரி மாதிரியான விலங்கு கூட அடிச்சிருக்கலாம். ஆனா இவரோட வயித்துல இருக்க இந்த ஒரு தழும்பு தான் ரொம்பவும் வித்தியாசமா இருக்கு. அது எந்த மிருகத்தோட நகைக்கீரல் மாதிரியும் தெரியல. ஏதோ ஆபரேஷன் பண்ண தழும்பு மாதிரி இருக்கு. இது என்னன்ற சந்தேகம் எனக்கு அதிகமாவே வருது. அர்ச்சனா வந்து பார்த்துட்டு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த திருவிழால பலூனு பஞ்சு மிட்டாய் தான் கிடைக்கும். வேணா அவ சேரி கலருக்கு மேட்சா 2 பலூன் வேணா வாங்கி கொடு. ஓகே போடா. உன்கிட்ட போய் சொன்ன பாரு, என்ன அடிச்சுக்கணும்டா. கையலுக்கு என்ன வாங்கணும்னு எனக்கு தெரியும். நீ பேசாம வாயை மூடிட்டு வா, அது போதும் எனக்கு. வா. எங்க கூட்டிட்டு போறான்னு தெரியலையே. டேய், எங்கடா கூட்டிட்டு போற? மச்சான், நான் என் ஆளுக்கு வளையல் வாங்கி தர போறேன்டா. வளையல் வாங்கி கொடுக்க போறியா? பலூனை விட சிறந்த கிஃப்ட் தான். எனக்கு கூட இந்த ஐடியா தோணவே இல்லை மச்சான். அசத்து அசத்து. மச்சான் வாடா. ஓ வாங்க தம்பி, என்ன வேணும்னு பாருங்க தம்பி. வளையல், பொட்டு, கயிறு இந்த மாதிரி நிறைய இருக்கு, பாருங்க தம்பி. அண்ணா, அந்த மெரூன் கலர் கண்ணாடி வளையல் எடுங்க. வளையலா? ஆமாண்ணா. இதுவா? எத்தனை வளையல் வேணும்? புவனா, தமிழ்லயே எழுதலாம்னு நினைக்கிறேன். உனக்கு தான் தமிழ்ல எழுத தெரியுமே, எப்படி எழுதணும்னு சொல்லு. நானும் அதே மாதிரி எழுதிக்கிறேன். என்ன இப்ப சூர்யான்னு எழுதி விட போற, அப்படிதானே? இப்படி கரெக்டா சொல்ற? ஆமா, உன் மனசுல என்ன நினைக்கிறேன்னு எங்களுக்கு தெரியாதா என்ன? குடு, நானே எழுதி தரேன். இல்ல, நீ எழுதி சூர்யா சார் உன் பக்கம் இழுக்கலான்னு பாக்குறியா? அதெல்லாம் முடியவே முடியாது. நீ அப்படியே காத்துல எழுதி காட்டு, நான் அதே மாதிரி எழுதிக்கிறேன். நானே மெதுவா எழுதுவேன். எதுவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகி லைஃபே மிஸ்டேக் ஆயிடக்கூடாதுல்ல, அதனாலதான் உன்னை எழுதி காட்ட சொன்னேன். ஓகே, கொஞ்சம் உஷாரா தான் இருக்கேன். ஆனா இந்த கயல் கிட்ட தான் அப்பப்ப நீ கோட்டை விட்டுற. சரி, நான் காத்துல கோலம் போடுறேன், அத பார்த்து நீ பேப்பர்ல எழுது. சோ அடுத்து இர். யா. பாரு, கரெக்டா? ஹே, நல்லா தமிழ்ல எழுதுறியே, சூப்பர் நிஷா. காதல் வந்துட்டா தமிழ் தானா வருது பாரு. சும்மா நில்லுங்க. சூர்யா சார், 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. சதீஷ், நீங்களும் வாங்க. நீங்களும் வந்து நில்லுங்க, சேர்ந்து எடுத்துக்கலாம். நோ, நீங்க 2 பேரும் நின்னா மட்டும்தான் போட்டோ நல்லா வரும். சரி, சேர்ந்து நில்லுங்க. அர்ச்சனா, நீயே போட்டோ எடு. நல்ல பக்கத்துல சேர்ந்து நில்லுங்க. சார், ஏன் இவ்ளோ கேப்? 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. சார், இன்னும் சேர்ந்து நில்லுங்க சார். சார், உங்க ஷோல்டரை அவங்க ஷோல்டருக்கு பின்னாடி கொண்டு போங்க சார். கொஞ்சம் ஸ்மைல் ப்ளீஸ். ஸ்மைல் ப்ளீஸ். ஓகே. வாவ்,
உங்க ஜோடி பொறுத்தும் சூப்பரா இருக்கு